கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்கிறதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருளும் முழுதா கிடைக்குங்க. எல்லாராலையுமே ஈஸியா ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவான அதிபதியா கொண்ட கன்னிராசிக்கு வணக்கமுங்க. அன்போ அரவணைப்போ கன்னிராசிக்காரர்கள் அதிகமா கொடுப்பீங்க. ஆனா அதை எதிர்பார்க்கிற பட்சத்துல துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்கள்ல தனிமையில அழுதவங்களும் நீங்க தாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஊரே பேசக்கூடிய 10 குட் நியூஸோட தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்குதுங்க. கன்னி ராசிக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமா மாறுங்க. அது என்னம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்குமுங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட நாட்கள் இருக்க போகுது, அதாவது இனி வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடியது தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கிறது பகை விலகுமுங்க. எதிலுமே வெற்றி கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுமுங்க. தகராறு, கோர்ட்டு கேஸ் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க. நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலா செய்து முடிக்க போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுமுங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்குமுங்க. எண்ணியது எண்ணியபடியே நடக்குமுங்க. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுதுங்க. செயல்பாடுகள்ல இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகுமுங்க. பண வரத்து கூடுமுங்க. தொழில் விரிவாக்கம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குதுங்க. கணவன் மனைவி கிட்ட இருந்த இடைவெளி குறைய போகுதுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வருமுங்க. பிள்ளைகளால பெருமை உண்டாகுமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதங்களை அதை பற்றி கவலையே படமாட்டீங்க. எந்த காரியத்தையும் துணிச்சலா செய்து முடிக்க போறீங்க. எதிர்கொள்வது விலகுதுங்க. கைத்தலைகளுக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமா செய்து முடிச்சுப்பீங்க. அலைச்சல் குறையுமுங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அது போல வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த நேரங்களில் கன்னிராசிக்காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்குமுங்க. இதுவே அரசியல் தொழிலில் இருக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியுமுங்க. எதிர்ப்புகள் மறையுமுங்க. பகை பாராட்டினவங்களெல்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. மன உறுதி அதிகமாக போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையுமுங்க. எதிலுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் தோன்றுமுங்க. கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுவே அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அரசாங்க அதிகாரியா வலம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோட படிச்சுட்டு இருக்கீங்களா,
கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்குமுங்க. இது என்ன பிரமாதம்? இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாதம்ங்கிறது கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்குமுங்க. வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குமுங்க. பண கஷ்டம்ல இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் குறையுமுங்க. உங்க தேவைக்கேற்ப பணம் கையில புரளுமுங்க. நீண்ட நாட்களா கடன் தொல்லையால கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுதுங்க. நிம்மதியான தூக்கத்தை பெற போறீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரையும் பகைச்சுக்கவும் வேணாமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குமுங்க. பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டுங்க. செல்வ செழிப்பு மேலோங்குங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க. கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு சேரும்? அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுமுங்க. இது நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரி, இனி உங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறுங்க. மற்றவங்க எல்லாம் அடடா எப்படி இருந்தான் பாரேன், இப்போ எப்படி இருக்கான் பாரேன் அப்படின்னு வயிற்றுச்சல்ல அவன் வாயை பொத்திட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நல்ல எதிர்காலம் அமையுமுங்க. அப்படி என்னம்மா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நீ சொல்லும் போதே நல்லாதா இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களே உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட கன்னிராசி உங்களுடைய அதிபதி புதன்க. இந்த மாதத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்கங்க. ஆனா குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு 10ஆம் இடத்துல இருந்தா தொழில்ல நல்ல மாற்றம் அமையுமுங்க. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. இந்த மாதத்தை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்கங்க. எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்கங்க. புதிய வேலைகள் கிடைக்குங்க. உங்க ராசிக்கு 2, 9க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் மண்டல மறைந்திருக்கிறாருங்க. பெரிய விசேஷம் இல்லைங்க. இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறாருங்க. இதனால ஏற்றமும் உண்டுங்க, பாக்கியமும் உண்டுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்க. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாருங்க. திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அமையுதுங்க. இந்த மாதத்துல புதன் உங்க ராசிநாதன் இருக்கிறார் இல்லையா, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சுமூகமா நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கிறாருங்க. வெற்றி மீது வெற்றி குவியுங்க. முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. மூத்த உடன்பிறப்போர், சகோதரனோ சகோதரிகளோ அவர்களால நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க. எடுத்த காரியங்கள்ல வேலைகள்ல வெற்றி முடியுங்க. உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம்ங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையுங்க. தூக்கத்தை கெடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் உங்களை பாதிப்பு கொடுக்கலாம்னு உஷாரா நிற்கிறாங்கங்க. ஆனால் அயன சயன போகத்தை எடுக்கிறாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகுங்க. என்னம்மா நீ பாக்கியம்னு சொல்ற, வீட்டை விட்டு பிரிஞ்ச போதும்
நல்லதா அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பா அமையுங்க. வருத்தப்படாதீங்க. நீங்களே யோசிப்பீங்க. கட்டாயம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையுமுங்க. அதே போல சந்திராஷ்டமம் அந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்க்கணுமுங்க. புதிய முயற்சியில் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. இது இந்த சந்திராஷ்டம தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் பச்சரிசி நெல் தானமாக கொடுக்கறதன் மூலம் சந்திராஷ்டமத்துடைய தாக்கம் நிச்சயமாக குறையுமுங்க. திடீர் பணவரவு உண்டாகுமுங்க. பாக்கியங்கள் கிடைக்குமுங்க. லாபம் சுப செலவுகள் அமையுமுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அதற்கான வாய்ப்பு கைகூடி வருமுங்க. தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்குமுங்க. சுப செலவுகள் உண்டாகுமுங்க. தூக்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றி செய்திகளை உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இதோட அருகில் இருக்கும் நவநீத கிருஷ்ணனுக்கு, அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அனுப்பித்து வழிபாடு செய்ய ஏற்றம் மாற்றம் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடருமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமான மாதங்கிற சுருக்கமாக பார்த்துருக்கோங்க. இப்போ கன்னி ராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் நட்சத்திரத்தை அதிபதி சூரியன் ஜீவனஸ்திரம் சஞ்சரிக்கிறாருங்க. வியாபாரம் வளர்ச்சி, பெரும் தொழிலில் முன்னேற்றம் அறிவிங்க. பணியில் ஏற்படுத்தின பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க. எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்குமுங்க. பதவி உயர்வு கிடைக்குமுங்க. இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வேலையும் கிடைக்குமுங்க. சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா தாராளமாக அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இதுவே அரசியல் தொழிலில் இருக்கிறவங்க செல்வாக்கு உயருமுங்க. எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுமுங்க. உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வருமுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமுங்க. புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. இதோட விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிக்கிறது செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது நன்மையை கொடுக்குமுங்க. இது சீருடை பணியில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகமாகுங்க. வியாபாரிகள் முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. யாரையுமே நம்பக்கூடாதுங்க. அடுத்ததா மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிலையில முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்த கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுவது, எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி உண்டாகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணரை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்ளுங்க. அடுத்ததா அஸ்தம நட்சத்திரக்காரங்க மன வலிமையோட நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்குதுங்க. குரு பகவான் ஜீவன சந்தத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அவர் கூட சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால பதவியில ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகுதுங்க. அடுத்ததா குருவுடைய பார்வைகள் தன குடும்ப வாக்கு சுக சத்ருஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி ஏற்படுமுங்க. எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்குமுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமுங்க. உடல் பாதிப்புல விளக்கும்
ஏற்படுமுங்க. எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வருமுங்க. கோர்ட்டு கேஸ், வழக்கு, விவகாரம் எதுவாக இருந்தாலும் சாதகமா முடியுமுங்க. குறிப்பா ராகு, சனி இவங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு யோகமான காலங்க. எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க. அதற்கேற்ப ஆதாயமும் உண்டாகுமுங்க. செல்வாக்கு உயருமுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது முன்னேற்றமான காலமுங்க. புதிய பொறுப்பு, பதவிகள்னு எல்லாமே கிடைக்குமுங்க. இதோட உங்க ராசிநாதன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுமுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க. அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது மாதம் முழுவதும் சாதகமா இருக்குதுங்க. பொன் பொருள் சேருமுங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குமுங்க. இருந்தாலும் விரயஸ்தானத்துல செவ்வாய், கேது இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை கஷ்டப்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கிறாங்க. பார்த்து உஷாரா இருங்க. ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அதே போல செலவு விஷயத்தை பார்த்து சூதனம் பண்ணுங்க. எதிர்பாராத செலவு சிலருக்கு ஏற்படுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்குமுங்க. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்க எப்பவும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிதானமா செயல்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. ஏன்னா ராசி அதிபதி சாதகமா சஞ்சரித்து நன்மையை வழங்கினாலும் மாதம் முழுவதுமே நட்சத்திரக்கு அதிபதியான செவ்வாய், கேது இவங்க 2 பேரும் இணைந்து விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது ஏதாவது ஒரு வகையில செலவை இழுத்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்கங்க. ஆனா வாரம் வரும், வரவு வரும், அதற்கேத்த மாதிரி செலவுமே காத்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்து சூதானமா இருங்க. 10ல சஞ்சரிக்கும் சூரியனும் 6ஆம் இடத்துல குரு பார்வையோட சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் மாதம் முழுவதுமே சுக்கிரனுமே எதிர்பார்த்த முன்னெடுத்த கொடுக்குறாங்கங்க. செவ்வாய், ராகு மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறாங்க. மற்ற கிரகங்கள் உற்சாகமாக நிற்கிறாங்கங்க. வசதி வாய்ப்பை அதிகரித்து கொடுக்குறாங்க. கௌரவத்தை உண்டாக்குறாங்க. பணியில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி கொடுக்குறாங்கங்க. வியாபாரம் செய்கிறவங்க லாபத்தை அடைவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுதுங்க. புதிய முயற்சியில சாதகமா அடையுங்க. அரசு வழியில அனுமதி கிடைக்குமுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுமுங்க. உடல் பாதிப்புகள் விலகுமுங்க. எதிர்கொள்ள இல்லாம போகும் வழக்குகள் சாதகமாகுமுங்க. மன நிம்மதி கிடைக்குமுங்க. மன மகிழ்ச்சி அதிகமாகுமுங்க. வாழ்க்கையில புதிய பாதை தெரியுமுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது கவனமா செயல்பட வேண்டிய மாதம்ங்க. சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஆதாயம் கூடுமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த குறைகள் விலக ஆரம்பிக்குமுங்க. உடல் பாதிப்புகள் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க. அதே போல உங்களுடைய பணியிடங்களிலுமே உயர்வு உண்டாகுதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 27, 5 மற்றும் 9 இந்த நாட்களில் உங்கள் சுபகாரியங்கள் பயன்படுத்துங்க. நல்லதே நடக்குமுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே பொதுவாக பார்த்துருக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த பரிகாரங்கள் இருக்குதுங்கிறத பார்த்துருக்கோங்க. இப்போ பொதுவாக கன்னிராசி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு: புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்க வர எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. குறிப்பா மனதைரியம் கூடுமுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு, புதன், வெள்ளிங்க. ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும், ஒரு இடத்துக்கு போகணும், வரணும், சுப காரியங்கள் பற்றி பேசணும்னா செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்ட கிழமைகள்ல நீங்க செய்யறப்போ அது இன்னும் அதிர்ஷ்டமாக்க முடியுமுங்க. ஒட்டுமொத்தமா கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பு வாய்ந்த காலமாக இருக்குதுங்க. கரெக்டா இருந்துட்டீங்கன்னா இதை விட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாதுங்க. வாய்ப்புகளுமே உங்க வசப்படியில தான் நிக்குதுங்க. அதை பயன்படுத்துறதும் விரட்டுறதும் உங்க கையில தான் இருக்குதுங்க. தெய்வ அனுகூலம் பரிபூரணமா கிடைச்சிருக்குதுங்க. நல்லதே நடக்குமுங்க. நல்லது மட்டுமே நடக்குமுங்க. நன்றி, வணக்கம்.